ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நம்மளோட குட்டி இனியனுக்கு ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பியிருக்கோம். எதுக்காக ஷாப்பிங்னா அவருக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஹாய் சொல்லிட்டு வீடியோ காமிச்சது. ஹாய் ஹாய் நீ சரி ஹாய் சரி. இன்னைக்கு என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுட்டுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் என்னோடய அம்மா, இவங்க என்னோடய பாட்டி. லாஸ்ட் வீடியோவில் இங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் போகிற சரவணா ஸ்டோர் வந்திருக்கோம். அங்கே பொங்கலுக்காக அழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணி வீரர்கள் காளைகளை அடக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் 5th ஃப்ளோர் வந்திருக்கோம், ஃபேன்சி செக்ஷனுக்கு. இனியனுக்கு பொண்ணு ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு ஆசை. அதனால் அவனுக்கு பாவாடை சட்டை வாங்கி ஒன்று எடுத்து தச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக செட்டெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா நாங்கள் 5th ஃப்ளோர் வந்திருக்கோம். ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த செக்ஷனில் ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. 1000 அபோவில் தான் இருந்துச்சு. இங்கே கீழே எல்லாமே பீட் வித் பெண்டன் வர மாதிரி ஜுவல்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து 550 650 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நார்மல் ஸ்டோன் வச்ச மாதிரி அதெல்லாம் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 350. நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து 300 400 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அடுத்து குந்தன் செட்டு மாதிரி பார்த்தோம். அது எல்லாமே 500 ரேஞ்ச் மேலே தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாமே இனியனு கழுத்துக்கு வந்து போட்டால் வந்து ரொம்ப ஹார்டாக தெரியும். அதனால் வந்து ரொம்ப சின்னதாக மேலே இருக்க மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு அது செட் ஆகலை. நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷனில் வந்து 150 200 தான் இருந்துச்சு. இது எல்லாமே பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஜுவல் வந்து கோல்டு ஜுவல்லே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜுவல் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு நெத்திச்சூடி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். நெத்திச்சூடி பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இந்த நெத்திச்சூடியோட ரேட் வந்து வெறும் 54 rupees தான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. குட்டி நெத்திச்சுக்குட்டி கூட இருந்துச்சு. அதோட ரேட் வந்து வெறும் 36 rupees தான். நான் 2 நெத்திச்சுட்டி வாங்கினேன். இதோட ரேட் வந்து 58 rupees தான். கோல்ட் ஜுவல் போட்டால் போடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு நெத்திச்சுட்டி, இது எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் 2 நெத்திச்சுட்டி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாவாடை சட்டைக்கு ஒட்டியான வாங்கலான்னு பார்த்தோம். ஸ்டோன் வச்ச மாதிரி ஒட்டியானோ பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே ரேட் வந்து 100 above தான் இருந்துச்சு. 166 rupees இருந்துச்சு. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து நான் இனியனுக்கு இந்த மாதிரி வாங்கலை. நார்மலாக வந்து மணி ஒட்டியான தான் வாங்கினேன். ஏன்னா இதுதான் வந்து கோல்டு ஜுவலுக்கு செட் ஆகுச்சு. இதெல்லாம் வந்து கோல்டு ஜுவலுக்கு செட் ஆகலை. நெக்ஸ்ட் அவர் ஃபேவரட் வளையல் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். வளையலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. த்ரெட் பேங்கிள், சில்வர் பேங்கிள், மெட்டல், அது மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து நான் இதுதான் வாங்கினேன் இனியனுக்கு. த்ரெட் பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து அவன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக க்ரீன் வளையலோ பீச் வளையலோ வாங்கினேன். அப்புறம் எல்லோ வளையலோ வாங்கணும். பாவாடை சட்டை வந்து க்ரீன் வித் எல்லோ. ஸோ வந்து நான் அந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். பீச் வளையல் ஃப்ராக்குக்காக வாங்கினேன். ஃப்ராக்குக்காக பேண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஷனுக்கு வந்தோம். பேண்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த பேண்டோட ரேட் வந்து வெறும் 16 rupees தான். இனியனுக்கு டப்ஸ் கமல் வாங்கலான்னு பார்த்தோம். இல்லை ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக க்ரீன் கிடைக்குமான்னு பார்த்தோம். க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. அங்கே பார் ஷூ வாங்கலாமா? நெக்ஸ்ட்டு நம்ம குட்டிக்கு ஷூ வாங்கலான்னு ஷூ செக்ஷனுக்கு வந்தோம். ஷூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஷூ எல்லாமே வெறும் 150 200 250 ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பேக்கிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம்.
ஃபோட்டோஷூட்காக என்னெல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. இதுதான் இனியனுக்காக எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண பாவாடை சட்டை. மேலே க்ரீன் கலர் வரும், கீழே எல்லோ கலர் வரும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஃப்ராக் தேவையான அசசரிலாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுவும் எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ண ஃப்ராக் தான். ஃப்ராக்கு தேவையான பொருள்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பாவாடை சட்டைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கிளிப் வந்து அழகாக வந்து ஜவுரி ஃபுல்லாக வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அவன் வைக்க விடுவானா தெரியல, ஃபோட்டோஷூட்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பேக்கில் தான் பேக் பண்ண போகிறோம். இதில் வந்து 3 போர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 போர்ஷன் வந்து பெரிய போர்ஷன். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ட்ரெஸ் ஃபுல்லாக வைக்க போகிறேன். செகண்ட் மித்ரன் ட்ரெஸ் ஃபுல்லாக வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து குட்டி செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷனில் அசசரிஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. வாங்கின கூலிங் கிளாஸ், வாட்சு அதெல்லாமே அந்த பாக்ஸ்லேயே போட்டு எடுத்து வச்சுட்டேன். இதுதான் இவனுக்கு வாங்கின ஷூ. மித்ரனுக்கு 4 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு செட் வந்து காக்கி கலர் பேண்ட். இது வந்து ஒரு சாக்கர் டைப் மாடலில் இருக்கும். அது கூட நேவி ப்ளூ ஷர்ட் வரும். நெக்ஸ்ட் வந்து இதுவும் கேஷுவல் செட்டு தான், ஒயிட் வித் எல்லோ பேண்ட். ஃபோட்டோ ஷூட்க்கு ஃபுல்லாகவே கேஷுவல் செட்டு தான் எடுத்திருக்கேன். நான் ஃபார்மல் செட் எடுக்கலை. இதுவும் ஒரு கேஷுவல் செட்டு தான். பிளாக் டிஷர்ட், பிளாக் ட்ரௌசர் வரும். இதுக்கு எல்லாமே நான் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் செட் எடுத்து வச்சுருக்கேன். நேவி ப்ளூ டிஷர்ட் வரும். அது கூட வந்து கோட் வந்து ஆரஞ்சு கலரில் வரும். நேவி ப்ளூ ஃபேண்ட் வரும். இனியனுக்கு 6 to 7 ட்ரெஸ் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்குற மாதிரி பைஜாமா ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மெரூன் வித் நேவி ப்ளூ காம்போ வரும். அவர் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவங்க அத்தை எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அது. நெக்ஸ்ட் வந்து இது செகண்ட் ட்ரெஸ். இது வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு, கோட் மாடல் ட்ரெஸ் இது. இது கூட வந்து ஒயிட் கலர் ஷர்ட் வரும். அதுக்கப்புறம் ஃபேண்ட் வரும், பிளாக் கலர் ஃபேண்ட் வரும். இது ஒயிட் கலர்ன்றதால இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஜம்ப் ஷூட் டைப். ஷூட் வந்து ஜீனில் வரும். டிஷர்ட் வந்து எல்லோ கலரில் வரும். இது என்னோடய மாமியார் எடுத்து கொடுத்தாங்க அவனோட பர்த்டேக்காக. எல்லோ கலர் அவனுக்கு ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவனுக்கு. நெக்ஸ்ட் ஃபேவரட் மஸ்டர்ட் கலர் டிஷர்ட். இது நாங்கள் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அவனுக்கு. பேண்ட் வந்து பிளாக்ல வரும். மேலே டிஷர்ட் மஸ்டர்ட் கலரில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டிஷர்ட் வந்து ஹூட் மாடல். ரொம்பவே அழகாக இருக்கும் அது பார்க்க. பியூர் ஒயிட். இன்னும் அவனுக்கு நான் போடவே இல்லை, புதுசாக எடுத்து அப்படியே வச்சுருக்கோம். ஒயிட் டிஷர்ட் வித் ஆரஞ்சு கலர் ட்ரௌசர் வர மாதிரி. இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு. இது வந்து நார்மல் கேஷுவல் ட்ரெஸ் தான். சும்மா அங்கே எல்லா ட்ரெஸ்ஸும் மாற்றிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் என்னோடய பேக்கிங் விலாகு. ஃபோட்டோஷூட்டில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.